பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா தன்னுடைய தாக்குதலை வந்து நடத்தியிருந்தாங்க பாகிஸ்தான் மேல. பாகிஸ்தானும் திருப்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இத இந்திய ராணுவத்துக்கு ஆதரிச்சு இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேரணி போக இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இங்கே இன்று அதாவது ராணுவ தளங்கள்ல மட்டும் இல்ல, முன்னிலையில் அதாவது பார்டர் லைன்ல எந்த 3 படை வீரர்களும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பணியில இருக்காங்க. இது அதை சார்ந்த குடும்பங்கள் இன்னைக்கு மனநிலை எப்படி இருக்குங்கிறது ஒரு காலத்துல நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என் கணவர் வந்து போர் 1971 இருந்த பொழுது எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தகவல் துறை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன நடக்கும் கூட தெரியாது. ஒரு பிளாக் அவுட் மாதிரி இருந்தோம். ஆனா இப்பொழுது வந்து அப்டேட் மாதிரி இந்த ராணுவத்துறையும் ப்ரெஸ் ரிலீஸ், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் போடுறாங்க. இதுல டிவில எல்லாம் வருது, அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊடகங்களும் பெருவாரியாக ஒத்துழைச்சு நம்ம நாட்டை பெருமையை நிலைநிறுத்துற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அப்டேட் பண்றாங்க. அதுவும் நீங்க ஆங்கில ஊடகங்கள்லாம் பாருங்க, ரொம்ப அழகா பண்றாங்க. ஏன்னா அதுல கூட நம்ம புரியும்படி தமிழ்ல வந்து சில பிட்டுகள்லாம் எடுத்து போடலாங்கிறது என்னுடைய கருத்து. அது ஒரு புறம் இருக்க, இந்த ராணுவ பேரணிங்கிறது என்னது, இதுல கூட நாட்டினுடைய இறையாண்மையும் பாதுகாப்பையும் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுல அதுல கூட அரசியல் செய்யும் ராகுல் பப்பு அவர் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு நேற்றுக்கு கேரளாவில் நடத்திருக்காங்க. அந்த பிரணாய் விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு கர்நாடகால கூட நடக்குது. எது காங்கிரஸ் ஆட்சி புரியுது. இன்னைக்கு உடனே ஸ்டாலின் அவர்கள் நேற்றுக்கு அறிவிச்சாங்க. இது மக்களை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ராணுவ வீரர்களுடைய இந்த 26 பெண்கள் வந்து தன்னுடைய ராணுவ வீரர்கள் இப்ப அதுக்குதான் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த பெண்களுடைய இன்னசென்ட் பெண்களுடைய சிந்தூரத்தை அழிச்ச அந்த கயவர்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக பண்ணதுக்கான கண்ணீராஞ்சலி அது செய்வதற்கு பாஜக வந்து முயற்சி செஞ்சது பொதுமக்கள் சார்பாக. அதுக்கு கூட போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது. 5 நாள் முன்னாடி அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு சில இடங்கள்ல வந்து கிழிச்சு போடப்பட்டது. அப்படி இருக்கிற இடத்துல வந்து இவங்க திடீர்னு இன்னைக்கு வந்து நாட்டோட ஒற்றுமைக்கும் கூட இருந்து மத்திய அரசோட அதாவது ராணுவத்தோட கூட இருந்து பயணிப்போம் சொல்றாங்களே தவிர மாண்புமிகு பாரத பிரதமருக்கு எங்கள் தோளோடு தோள் கொடுத்து பயணிப்போங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு முன்னுக்கு வரல. இதுல இருந்து இவங்களுடைய திடீர் நாடகம் என்ன? அதே கண்ணீரஞ்சலி செலுத்துவதற்கு கிடைக்கப்பட்டாங்க. நானே அடையாறுல பர்மிஷன் கேட்டேன். அந்த பப்ளிக் பிளேஸ், இந்த பப்ளிக் பிளேஸ், இந்த பப்ளிக் பிளேஸ் சொல்லி மறுத்தாங்க. அதையும் தாண்டி ஒரு தனி மனிதர் அவருக்கு நாட்டுப்பட்டு இருக்கனால அவருடைய வீடு மெயின் ரோட்ல இருந்தது, அந்த கேட்ல நீங்க போடுங்கன்னு சொல்லி நம்மள சொன்னாங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் ரெடி பண்ணி போட்டு கேண்டில் ஏற்றி அவங்களுக்கு மௌனாஞ்சலி செலுத்தினோம். இந்த அளவுல இருந்துட்டு நீ திடீர் பேரணி சொன்னா யாருங்க நம்புறதுக்கு தயாரா இருக்காங்க? இன்னொரு கேள்வி எழுது. தமிழகம் முழுக்க பாஜக சார்பில் அந்த அஞ்சலி கூட்டம் வந்து நடத்தினாங்க. பல்வேறு இடங்கள்ல போலீஸ் வந்து அந்த போஸ்டரவே தூக்கி எறிஞ்சாங்க, அனுமதியே கொடுக்கல. இது திமுகவுடைய ஒரு நாடகமா நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமா ஆமாங்க. இன்னைக்கு கண்ணீராஞ்சலி செய்வதற்கு தமிழக அரசு செக்ரட்டரியேட்ல கூட ஒரு நிகழ்வு நடத்தல. அந்த ஊழியர்களை வச்சோ ஏன் முதலமைச்சர் உடனே அங்க ஒரு செக்ரட்டரியேட்டை கூட்டு ஒரு உறுதிமொழி எடுத்து தீவிரவாதத்துக்கு எதிராக பயணிப்போம், மத்திய அரசு நடவடிக்கைகளுக்கும் ராணுவ நடவடிக்கைக்கும் கூட இருப்போம் சொன்னாரா? செக்ரட்டரியேட்ல நடக்கல. இல்ல, எங்கேயுமே நடக்கல. திமுக செஞ்சதாங்க. முதல்ல கேட்கிற திமுக செஞ்சதா? இல்ல. அதை மத விட்டுட்டு திருமாவளவன் குறை கூறுறது, அந்த சுந்தரவள்ளிங்கிற அவங்க பேர்ல சொல்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு ஒரு ராணுவ விதவிக்கு. இதெல்லாம் கேவலமான பதிவுகள்லாம் போர் தேவையா? இந்த திமுகவோட ட்விட்டர் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் திமுக அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையே. நடவடிக்கை எடுக்கிறேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தானியர்களும் பங்களாதேஷ்காரர்களும் இவ்வளவு பேரை வெளிநடப்பு செய்யலை இன்னும் தமிழக அரசுங்கிறத தற்பொழுதைய உயர்நீதிமன்ற ஒரு மூத்த நீதிபதி அவர்கள் கோவையில் நடந்த ஒரு ப்ரோக்ராம்ல பேசியிருக்காரு. 12,000 பேர்ல இருக்கிறவங்க ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்க, முக்கியமா கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எண்ணிக்கையே கொடுக்குறாரு. அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்காம இன்னைக்கு உட்காந்து பார்த்தா ஒரு பேரணியா யாரை ஏமாத்துறாங்க? இந்த மக்களை ஏமாத்துறாங்களா? நாங்க வந்து நடத்துறத பத்தி குத்தம் சொல்லல. இது வந்து அரசியல் வாக்காக செய்யறீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு பாஜக இன்னைக்கு ஒரு தகவல் அறிக்கை நேத்து நைட்டு இந்தியா டுடேங்கிற ஒரு ஆங்கில ஊடகம் ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. எல்லா மாநிலங்களும் தற்பொழுது ராஜ்யசபாவை கலைச்சிட்டு ஒரு தேர்தல் நடத்துமானால் பாராளுமன்றத்திற்கு பாஜக 400 இடங்களிலும் தமிழ்நாடுல 32 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஜக சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தமிழகத்துல பாஜக தனியாவே 150 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும் அப்படிங்கிற மக்களுடைய உணர்வு வந்து இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் they are worried about the sovereignty and integrity of the country. நாட்டுடைய பாதுகாப்பை பத்தி ஒருனால இன்னைக்கு பதில் வருது. இந்த மாதிரி ஒரு சாதனை 1971 வாரம் கூட வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். அந்த போரானது
பங்களாதேஷுக்கு விடுவிக்கிறதுக்கோசரம் அங்க இருக்க அந்த போராட்ட வீரர் முஜிபுர் ரஹ்மான், தற்பொழுது நாடு கடத்தப்பட்ட அந்த அவருடைய மகள், அவருடைய அப்பா ஒரு கோரிக்கை வச்சாரு நம்ம கவர்மெண்ட்டுக்கு. அப்ப மத்திய அரசு ஓகே நாங்க ஹெல்ப் பண்றோம் சொல்லி அப்ப 10,000 பேருக்கு மேல மடிஞ்சாங்க. அதுல ஒரு என் கணவரும் ஒருத்தர் பைலட்டா. அப்ப வந்து நாட்டுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கோசரம் நம்ம போனோம். இப்ப வந்து தீவிரவாதத்தை அழிக்கணுங்கிற எண்ணத்துலதான் வந்து நம்ம பதிலடி கொடுக்கணுங்கிறது தான் இப்ப இந்திய அரசு இறங்கி இருக்கு. ஆனால் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் 1971 போரை பத்தி பேசுறாங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். இது போரே கிடையாது. தீவிரவாதத்தை கண்டிக்கும் விதமாக இறங்கியது மத்திய அரசு. என்னுடைய பெண்களுடைய செந்தூரத்தை அழிச்சியா, விடமாட்டேன் பாருன்னு இறங்கினாங்க. ஏன்னா அப்ப ஏன் பாகிஸ்தானுக்கு கோபம் வந்தது, இப்படி அமக்கலம் பண்றாங்க? காரணம் என்ன? அப்ப அந்த தீவிரவாத கும்பல்லாம் யாரு? அது பாகிஸ்தானுடைய ராணுவத்துல இருக்கிற பணிபுரியறவங்க. இப்ப வெட்ட வெளிச்சமாயிடுச்சா, ஓ எங்க ராணுவத்தை எதிர்த்து பண்றீங்களா அப்படி. எங்க ஒரு தீவிரவாதத்தை எதிர்க்கிறா அந்த நாடு அதை எதிர்க்கணுங்க. அப்படிலாம் தீவிரவாதத்தை செய்யறது வந்து தீவிரவாதிகள் கிடையாது. ஏன்னா அப்ப அந்த பாகிஸ்தானுடைய ராணுவத்துல இருக்கிற மக்கள் தாங்கிறது நம்ம உறுதி செய்யறோம். அதனாலதான் அவங்க வந்து தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது. ஆனா மதத்தை கேட்டு 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 அந்த அப்பாவி மக்கள் 26 ஆண் உயிர்கள் போச்சு. அதனால தன்னுடைய ராணுவத்தை பழி வாங்கணும்னு இந்தியா இறங்கிடுச்சா, நம்ம வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் வந்து எஸ்கலேட் ஆங்கிலத்தை அதிகப்படுத்துறாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளோ பொதுமக்களையோ எந்த இடத்துலயும் தாக்குதல், இவங்க தான் வந்து நம்மளுடைய அது ஹமாஸுடைய அமைப்பினுடைய இந்த ட்ரோன்ஸ் அந்த கலாச்சாரத்தை 500 300 அந்த மாதிரி எண்ணிக்கையில விடுறாங்க. விடும்போது எங்க வருது? பொதுமக்களை நோக்கியும் அதையும் தாண்டி ராணுவ நிலைகளை நோக்கி வருது. ஆனால் நம்மளது தற்போது வாங்கப்பட்ட, அதெல்லாம் விரிவாக பேசிட்டு இருந்தா உங்களுக்கு நேரம் ஆயிடும், மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிவியில. தற்பொழுது வாங்கப்பட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, தற்போதைய உயர்ந்த பட்ச இருக்கிற ராணுவ தளவாடங்கள் பயன்படுத்தப்படுகிறது நம்மளது இந்தியாவில. தற்காப்பு படையாக, தாக்குதல் படையாக இல்லைங்கிறத நம்ம அண்டர்லைன் பண்றோம். தற்காப்புக்காக நம்ம பயன்படுத்துறோம் S-400 அந்த ட்ரோன்ஸ் அடிக்கிறதுக்கு. ஆனா நம்ம தரப்புல இருந்து இன்னைக்கு வந்து எப்ப வந்து கோபத்துக்கு அதிகமாகுதுனாக்க, இன்னைக்கு ரஜோரி பூஞ்ச் பகுதியிலாம் ஒரு அரசு அதிகாரி கூட இழந்திருக்காங்க. பொதுமக்களை தாக்கி இவங்க இறங்கும் போதுதான் நம்ம கராச்சி, ராவல்பிண்டி, லாகூர் போன்ற இடங்கள் எல்லாம் முக்கியமான மாவட்டங்கள், தலைநகரங்கள், அந்த மாவட்ட தலைநகரங்கள கை வைக்கிற அளவுக்கு ரெடியாகி இறங்குறோம். அப்ப கூட கராச்சி துறைமுகத்தை பிடிக்கணுங்கிற எண்ணம் எப்ப வந்ததுங்க? முந்தானத்து ராத்திரி ஃபுல்லா என்ன பாடுபடுத்திருக்காங்க. பஞ்சாப், ரஜோரி, அப்புறம் ஹரியானா, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் 32 போர் விமானங்கள் உடனே மூடப்பட்டது. ஏன் நீங்க தீவிரவாதிகளுக்கு பத்தி அடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்பட்டு இந்த ஆக்ரோஷமா இறங்குறீங்க? இன்னைக்கு பிரஸ் பிரீஃப்ல வந்து சொல்லியிருக்காங்க, பள்ளி மாணவர்களை கூட பாகிஸ்தான் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஒரு சைனீஸ் ஸ்கூல்ல வந்து நடந்திருக்கு. அதாவது சண்டிகர் பக்கத்துலயும் நடந்திருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? இன்னைக்கு டெல்லியை வந்து தாக்கிறதுக்கு சிர்சா, விடிய காலையில சிர்சா வரைக்கும் மிசைல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தலைநகரத்தை. ஆனால் நம்ம ராணுவத்துறைங்கிறது சரி, விமானப்படத்துறைங்கிறது ரொம்ப கண்காணிப்புல இருந்து டக்குன்னு அந்த மிசைல் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அப்படின்னா ஏங்க தீவிரவாதத்துக்கு இது இவ்வளவு மிசைல் எல்லாம் வருது, இவ்வளவு போராட்டம் எதுக்கு? இதை மற்ற நாடுகள் கண்டுபிடிச்சிட்டு தான் வன்மையா கண்டிக்குது பாகிஸ்தான். ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான் அந்த நாட்டு மக்களை, பெண்களை ரேப் பண்ணி ஆண்களை கடத்தி அதை வறுமையாக்கி தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியா வச்சு கொள்ளையடிச்ச பாகிஸ்தானை விட்டு விலகுது, அடிச்சு விரட்டுறாங்க. அங்க முக்காவாசி காலி, அவங்க தன்னுடைய நாடுன்னு தனியா அறிவிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பில் ஒசாமா கார்டன் உள்ள வச்சுக்கிட்டு அமக்கலம் பண்ணாங்க, அதையும் துரத்தி அவங்க தனியா போயிட்டாங்க. இப்ப இந்த பக்கம் வந்து இந்தியா கிட்ட வந்து ரொம்ப பண்றாங்க. இதுதான் வேலை. அதனால கொஞ்ச நாள்ல காணா போவோம். முக்கியமா நீங்க கேட்ட மாதிரி இந்த பேரணி பத்தி சொல்ல வரோம். இது பேரணியை வந்து நாங்க எப்படி பாக்குறோம்னாக்க, எதுக்குல ஓகே பண்ணுங்க, ஆனா எப்ப பண்றீங்க, எங்க நீங்க பண்றீங்க? அன்னைக்கு அந்த கண்ணீர் அஞ்சலிக்கு அனுமதி கொடுக்கல, நம்ம இந்தியர்கள் தானே இறந்தவங்க, அது கொடுக்காம இப்ப என்ன திடீர்னு தேசப்பட்டு இவங்க என்னைக்குமே ஒண்ணும் பண்ணது இல்லைங்க. ராணுவ வீரர்களுக்கு ஒண்ணுமே செஞ்சதில்லை இன்னைய வரைக்கும். எப்படி சொல்றேன் தெரியுமா? மொத்தம் இன்னைக்கு வந்து நீலகிரியில வந்து பிபின் ராவத் அவர்கள் இறந்தார்கள், முப்படை தளபதியோட தலைவர். அவரும் அவரது மனைவியும்
ஒரு விமானத்துல இறந்தாங்க. அந்த அவருடைய பூத உடலை எடுத்துட்டு போய் பத்திரமா கொண்டு போய் சேர்த்தோம் டெல்லியில. அவருடைய நினைவில் பேர்ல இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து ஒரு மனு கொடுத்திருந்திருக்காங்க. எங்கனாக்க சென்னையில இருக்கிற மன்றோ சிலைக்கு பக்கத்துல ஒரு ரோடு இருக்கு. அங்க வந்து ராணுவத்துடைய அதிகாரிகளுடைய அலுவலகங்கள் இருக்கு. அந்த சின்ன பிட்டு ரோடுக்கு அவங்க வந்து பிபின் ராவத்தோட அவர்களுடைய பேரை வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இன்னைய வரைக்கும் அதுல கையில எடுத்து ஆளவே இல்லை. இவங்க பேரணி நடத்துறாங்க. அதுக்கு பதில் என்ன பண்றாங்க, PS ராமன் மூத்த வழக்கறிஞர், தமிழ்நாட்டினுடைய மூத்த வழக்கறிஞர், தமிழக அரசு, அவருடைய அப்பாவை வேற கொண்டு போய் லாயர்ஸ் காலனி, அதாவது ராயப்பேட்டையில இருக்கிற ராயர்ஸ் காலனிக்கு வந்து மாத்தி பேர் வச்சுட்டாங்க. இது அவர் என்ன நாட்டுக்கு செஞ்சாரு? உயிரை திறந்தாரா? இவர் உயிர் திறந்திருக்காருங்க. முப்படையோட தளபதி, அவருடைய பேரை வைக்கிறதுக்கு நீங்க முன்னுக்கு வரல. அதே மாதிரி திருச்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க திருச்சியில சரவணன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பேர்ல இருந்து ரோட வைன்னு சொன்னானாக்க ஒரு சதுக்கத்துல பேரை வச்சு விட்டாங்க அப்படியே. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பாத்துக்கங்க. இன்னைக்கு இந்திய மாண்புமிகு பாரத பிரதமர் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ செலவைக்கணும், எங்க பாட்டு அம்மாவுக்கு அப்படி சொல்லாம 80 கோடிக்கு பேனால வந்து கருணாநிதி பேர்ல சிலை வச்ச இந்த தமிழக அரசு இன்னைக்கு ஒரு பேரை கூட ஒரு ரோடுலயோ, இன்னைக்கு 35 மாநிலங்கள்ல பரமச்சக்கர வீர் விருது வாங்கின அந்த வீரர்களுடைய பெயர்களை வச்சிருக்காங்க. டெல்லியில கூட நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. அந்த 35 பேரும் வந்திருக்கு. எல்லாம் ஈவன் ஆந்திர மாநிலத்தை கூட வச்சிருக்காங்க, கர்நாடகாவில் வச்சிருக்காங்க. கர்நாடகால எலகங்கால அந்த 24 மும்பை இரட்டை தாக்குதல் நடந்த இறந்த உன்னிகிருஷ்ணன், டாக்டர் உன்னிகிருஷ்ணன் அவருடைய பேர்ல பெரிய ஹைவேக்கே பேர் வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, அது பாஜக அரசு நடந்த பொழுது. இப்பொழுது இவங்க என்ன பண்றாங்க, அந்தமான் எடுத்துக்கங்க. அந்தமான்ல குட்டி குட்டி 26 தீவுகள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு தீவுகளுக்கும் இந்த பரமச்சக்கர வீரை வாங்கி நாங்க 35 பேர் 36 பேரை அவர்களுடைய பேரை தான் பாரத பிரதமர் வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க யாருக்கு பேர் வச்சிருக்கீங்க? ஒரு ரோடுல கூட இந்த ராணுவ தலைவர்களோட பெயர்கள் கிடையாது. இப்படிப்பட்டவன் இன்னைக்கு பேரணி நடத்துறது எந்த விதத்தை ஏத்துக்க முடியும்? இன்னொன்னு சேமநிதி, அதாவது இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ராணுவத்துல பணிபுரிந்து அவங்க இறந்தவங்க, அவங்க வாரிசுகள், அதை தாண்டி அவங்க ஏதாவது வீடு சொத்தெல்லாம் வாங்கினாக்க அந்த வீட்டு வரி சலுகையோ நீர் வரி சலுகையோ இல்ல இந்த இது இருக்க எலக்ட்ரிசிட்டி அதுலயோ முற்றிலும் சலுகைகளே கிடையாது. அதை கொடுக்குறோம் அனௌன்ஸ் பண்ணி நடத்தவே இல்லை. இதெல்லாம் 2024 கோரிக்கைகளான அந்த ராணுவ ஓய்வு பெற்ற சங்கமானது கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை வாங்கி இப்ப இருக்கிற பட்ஜெட்ல என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த இந்த இது இருக்கு இல்லையா, அந்த வரி, வீட்டு வரி, அதுல வந்து கைம்பெண்களுக்கு கொடுத்தது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போல சொன்னாங்க. 20 லட்சம் முன்னாள் ராணுவ படை வீரர்கள் அவர்களோட வாரிசுகள் இங்க தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண முக்கியமா சொல்ல வேண்டியது, மற்ற மாநிலங்கள்லாம் மத்திய அரசு ஒரு அமைச்சகம் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்தது. என்னன்னாக்க இப்ப ராணுவ வீரர்கள்லாம் இப்ப வெளிநாட்டு அந்த ராணுவ எல்லை பகுதியில இருந்து அந்தந்த மாநிலங்களுக்கு வரும்போது அந்த ஸ்டேஷன்ல இறங்கினோன்னே இல்ல இந்த மாதிரி போர்க்காலங்களுக்கு போகும்போது இறங்கினோன்னே அவங்களுக்கு தங்குவதற்கு ரெஸ்ட் ரூம், தங்கும் இடப்பகுதியை வந்து கட்ட சொல்லி ஒரு ஆணை கொடுத்தது. அதுல வந்து அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், லேண்டை இவங்க கொடுத்தானாங்க, அது கட்டும், அது பராமரிக்கிறது, அதுல வந்து மக்களுக்கு வேண்டிய சாப்பாடு உணவுகள் கொடுக்கறது போன்ற வேலைகள்லாம் அந்த மத்திய அரசு அந்த பாதுகாப்பு துறையும் அந்த வீடு கட்டுத்துறையும் சேர்ந்து செய்யும் சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் சண்டிகர், ஆந்திரா, குஜராத் எல்லா மாநிலம் கட்டிட்டாங்க. ஆனால் தமிழக அரசு ராணுவத்துக்கு சொந்தமான இடங்களே இருக்கு, அந்த இடங்களை கூட கட்டுறதுக்கு முன்னுக்கு வரலைங்க. இன்னைக்கு அதை குறித்து பல மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது கண்டிப்பா. ஆனா மா சுப்பிரமணியம் அவர்கள் நிலை முறைகேடுல இறங்குறாரு. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கண்டிக்குது, அது மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணுங்க. அவருக்கு மட்டும் பட்டா மாத்திருக்காங்க ஒரு லேண்ட் கிராபிங்ல. அது எப்படி சாத்தியம்? அவர் என்ன நாட்டுக்கு செஞ்சாரு? இங்க உங்களுக்கு சைனிக் ரெஸ்ட் ரூம் கட்டுறதுக்கு ரெடியா இல்ல, கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு நீங்க எப்படிங்க ஒத்துக்கிறீங்க? மத்திய அரசு சொன்னது ஏத்துக்கல, சம்மன் இருக்கீங்க. ராணுவ நிலங்கள், இங்க இருக்கிற ராணுவ நிலங்கள் 1967 ராணுவத்தை பணிபுரிஞ்சவங்களுக்கும் அதே மாதிரி ஓய்வு பெற்றவங்களுக்கும் அவங்களுடைய திறமையை பாராட்டி ராணுவ வீரர்கள் பட்டா கொடுக்கப்பட்டது. அவர்கள் விவசாயம் செய்வதற்கு, அதாவது 5 ஏக்கர் 3 ஏக்கர் ரெவென்யூ போர்டு ரூல்ஸ் 17 விதிப்படி கொடுக்க சொல்லி கொடுத்தது. அந்த கொடுத்த நிலங்கள் இன்னும் காணா போயிடுது. பட்டா போட்டவங்க யாரு? அது குறித்து ஒரு நீதி விசாரணை கோரி மனுக்கள் அளிக்கப்பட்டும் அது குப்பத்தொட்டியில போட்டு வச்சிருக்குது இந்த திராவிட அரசுகள். 60 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்காங்க. 1967 கொடுத்த அந்த நிலங்கள் எங்க? அவங்களோட வாழ்வாதாரம் எங்க போச்சு?
என்ன பண்ணாங்க இவங்க சொல்ல முடியுமா? அந்த நிலங்கள் எங்க போச்சு? அதுக்கு ஏன் நடக்கல? இன்னொரு தாண்டி ஒரு நிலத்தை கொடுக்குறோம்னாக்க அவங்கள வந்து பயிர் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு கால அளவுக்கு அப்புறம் வீடு கட்டி இருக்கிறது கூட அனுமதிக்க மாட்டேங்குது இந்த மாநில அரசு. இது தமிழகத்துல மட்டும்தான் இது மாதிரி நடைபெற்று இருக்கு. அதே மற்ற மாநிலங்கள்ல நடக்கிறத பத்தி ஒரு வருடாந்திரத்துல எல்லா மாநிலத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் போய் பேசறச்ச அவங்க கதையை இவ்வளவு பண்ணிருக்காங்க சொல்றாங்க. படிப்புல முக்கியமா மெடிக்கல் காலேஜ்ல மருத்துவ கல்லூரி 13,000 சீட்ல நீங்க கேட்டா வியப்படைஞ்சிருவீங்க. ராணுவத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய தெரியுமா? 5 அல்லது 10 சிங்கிள் டிஜிட். எவ்வளவு கேவலம்! நீங்க என்ன பண்றீங்க? மருத்துவத்தை வந்து நீட்டை எதிர்த்து அது பொண்ணதுடைய அக்கிரமத்தை விஷயம் தெரியுதா? நாட்டு மக்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு கொடுக்கிற எண்ணிக்கை இவ்வளவுதான். ஆனா 13,000 சீட்டு. அப்ப 13,000 சீட்டு பிரைவேட் காலேஜ்லயும் போகுது. அப்ப என்ன பண்றீங்க? ஒரு சீட்டை தானம் கொடுக்கறது உங்களுக்கு முன்னுக்கு வரல இல்ல, நாட்டை காப்பாத்துங்க. இன்னைக்கு பேரணி போறீங்களா? அதுன்னு தாண்டி இன்னொரு சொல்றான். ஒரு ராணுவ விதவை தன்னுடைய தன் கணவர் இறந்ததுக்கு கொடுத்த ஒரு நிலத்தை வந்து பட்டால இருந்து தப்பு பண்ண. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பட்டா மாத்தரச்ச நாங்க வைக்கலாவும் பாக்குறோம். எல்லாத்துலயும் வந்து அந்தந்த அரசு நிலம் வந்து கிளாசிபிகேஷன் மாத்திட்டாங்க, பிரிவை பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி கிடைத்தா இந்த நிலத்தை வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏத்துக்குச்சு. அந்த ஃபாரஸ்ட் ஆக்கிரமிச்சோன்னா அவங்க என்னுடைய நிலம் வேணும் அந்த ராணுவ அந்த மனைவி கேட்டதுக்கு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் இதை ஒத்துக்கிட்டு காலத்துல நடந்த கதை. அதை கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்ததுல அங்கேயே அவங்களுக்கு பட்டாவையும் கொடுத்துருக்காங்க. பட்டால அவங்க பேரை போட்டு மனைவி பேரை போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன ஆயிருக்குனாக்க இப்போ இந்த திமுக அரசு வந்த கையோட அந்த 2 பட்டா சர்வே நம்பர்ல ஒரு சர்வே நம்பர்ல இதுன்னு போட்டுட்டாங்க கவர்மெண்ட் லேண்ட் போட்டா அவங்க மனு கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா 3 வருஷமாக நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ராணுவ விதவை 3 வருஷமாக அந்த ஃபைல் வந்து நில ஆணையர் அந்த சிஎல்ஏ கமிஷனர் அவர் டேபிள்லயே இருந்தது. அதை போய் அவங்க நேர கேட்கறாங்க, ஏன் மாத்த மாட்டேங்கிறீங்க? ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ்ல. நீங்க நாட்டுக்கு வருஷம் மாத்திக்கணுமா? மாத்தணுமா? எங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்கும்? எங்க கவர்னருக்கு 30 நாள், குடியரசுத் தலைவருக்கு 30 நாள் ஆர்டர் வாங்கின மத்திய திமுக அரசு தன்னுடைய ஃபைல ஒரு ராணுவ விதியுடைய ஃபைல 3 வருஷமா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டேபிளை தாண்டி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இந்த ஜனவரி மாசம் அவங்க ஆர்டர் வாங்கிட்டாங்க. இவங்க சொன்னது கரெக்ட் தான். உயர்நீதிமன்றம் ரொம்ப வன்மையா கண்டிச்சு உடனே மாத்த சொல்லி ஆர்டர் கொடுத்தது. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த செங்கல்பட்டுல இருக்க தாசில்தார் ஆகட்டும் அது குறித்து இவங்க கூட போய் பார்த்திருக்காங்க. அந்த வருவாய்த்துறை செயலாளர் திருமதி அமுதா அவர்களை போய் பார்த்திருக்காங்க, மனு கொடுத்திருக்காங்க. கொடுத்து கூட இந்த ஹைகோர்ட் ஆர்டர் வச்சு. ஆனா அளவுக்கு நடக்கல. முதலமைச்சருடைய பேஸ்புக்லயே இந்த அம்மா பேசியிருக்காங்க. அதுக்கும் இல்ல, நேத்திக்கு கூட அவருடைய வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டிருக்காங்க, நீங்க பேரணி போறீங்களே இந்த உதவியில எல்லாம் பாதுகாப்போம் செய்து முழக்கமிட்டிருக்காரு திருச்சியில, இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த அம்மாவுக்கு சொல்லி போன் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த வரைக்கும் ஒரு பதிலும் வரல. இதுதான் இவர்கள் செய்யறது. ஊரை வாக்கரசியல் பண்றாங்க. மக்களை ஏமாறாதீங்க. இவ்வளவு குறைகள் இருக்கு. ஒன்னொன்னா படிக்க போனாக்க நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறாங்க. அதுல கூட ராணுவ வீரர்களுக்கான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணல. புரியுறதா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க என்ன செய்யறீங்க? இன்னொன்னு சேமல நிதி, ராணுவ வீரர்களுக்கு இவ்வளவு தனியான பென்ஷனை நாங்க கொடுக்கிறோம் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பட்ஜெட்ல அலோகேஷன் இருக்கா கேளுங்க, கிடையாது. மற்ற மாநிலங்கள்ல இருக்கு, கர்நாடகால இருக்கு, ஆந்திரால, எல்லா மாநிலம் இருக்கு. தமிழகத்துல மட்டும் இன்னைக்கு 60 வருஷமா இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒண்ணு செய்யல, திமுக ஒண்ணு செய்யல. இன்னைக்கு எப்படி இந்த வார்த்தையை சொன்னாங்க? பேரணி போயிடும் அவங்க எல்லாம் பாத்துக்கிறோன்னு. அடுத்த வெள்ளை இருக்கு கொடுப்பாரா? இவ்வளவு இது சேம நிதி கொடுக்கும். எப்படி தெரியுமா ஃபண்டு வருது? இந்த கொடி நாளுக்கு நம்ம கலெக்ட் பண்றோம். பெனவலன்ட் ஃபண்டு மத்திய அரசு கொடுக்கறது, சேம நிதி மத்திய அரசு கொடுக்கறது. அது எக்ஸர்வேஷன் போர்டு வழியா வருது. இத இவங்க வேற ஒண்ணுமே செய்யறது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கோட்டால பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க சொல்லி கொடுத்ததா? இல்ல. அந்த அவங்க கலைஞருடைய காப்பீடு ஒரு மருத்துவ கார்டு கொடுத்துருக்காங்க. அது ஸ்பெஷல் இதா இவங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா தமிழக அரசு? பதில் சொல்லுமா? இல்ல. அதனால இந்த பேரணிங்கிறது ஊரை ஏமாத்துற வேலைன்னு சொல்லி மக்கள், நாங்க எந்த ராணுவத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே நாங்க அதுதான். இன்னைக்கு ராணுவ வீரர்களுடைய மனைவிகளோட குடும்பங்கள்லாம் போர்ல இருக்கிறவங்க தேனி பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுல போய் ஒவ்வொரு அமைச்சரும் பார்த்தாங்களா? நாங்க இருக்கோமா உங்களுக்கு ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல. ரேஷன் கார்டை இங்க கொடுத்துட்டு சிவில் கார்டை கொடுத்துட்டு அங்க வாங்க முடியும் ராணுவ கார்டு, அங்கதான் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்பெஷலா எந்த ரேஷனும் கிடையாது, ஒரு மானியம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் அவலமான நிலை நாட்டுக்கு பணிபுரிஞ்சவங்களோட தமிழகத்துல. இதை ஒரு உதவியா நான் நிச்சயமா எந்த ஒரு இப்ப கூட பலன் அடைஞ்சது இல்லைங்க. இதுதான் என்னுடைய நிலைமை.
நானே ஒழிச்சு சாப்பிட்றேன், எனக்கு ஒரு தனி சலுகைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு கரை வேஷ்டி கட்டிக்கிட்டு போனானாக்க மிரட்டி உருட்டி கலெக்ஷன் கல்லா கட்டுறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. இவங்களாம் 5 வருஷத்துக்கு இதுதான் செஞ்சாங்க. உயிர் விட்டுருக்காங்களா? நாட்டுக்கு தியாகம் பண்ணிருக்காங்களா? பதில் சொல்லுவாங்களா? எனவே மிகவும் வருத்தமான நிலையில இருக்கும். இந்த பேரணிங்கிறத நாங்க ஏத்துக்கிறது தயாரா இல்லை.